உபாகமத்தின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலே வாசிங்க ஒருவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப வேதத்தில் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? யாருக்குன்னா தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வெரி குட். அப்புறம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? கானானுக்கு போகிறாங்களா? சரி, யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். வெரி குட்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு? அதனால தான் சொல்கிறது, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது முன்னால் பார்க்கணும் யாருக்கு கொடுக்கப்படுறது. அந்த வாக்குத்தத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு அது நிறைவேறுமா? என்றோ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், நமக்கு எப்படி அது நிறைவேறும்? யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதற்கு அவன் தகுதி உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் யோசுவா. அப்போது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் மூலமாக இந்த யோசுவாவுக்கு உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மனிதனாகிய மோசே அந்த யோசுவாவை அழைத்து அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அதுதான் இந்த மாதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது யார் மூலமா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? யோசுவாவுக்கு மோசே, தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனா மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் இதே வாக்குத்தத்தத்திற்கு ஒத்த வார்த்தைகளை இன்னும் சொல்ல போனால் அதோடு கூட இன்னும் சில வார்த்தைகளையும் சேர்த்து கர்த்தரே டைரக்டாக அவனோடு கூட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் மோசே மரித்த பிறகு. அது வாசிங்க, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு சில வார்த்தைகளை அந்த இடத்திலே கர்த்தர் சொல்லிட்டு 5வது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் அதே வார்த்தையை ஆண்டவர் கண்டினியூ பண்றாரு பாருங்க. இன்னும் சில வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டார். என்ன வசனம்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்றதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்து சொல்ற, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அடுத்து சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அடுத்தது இதோட நிறுத்தினார் ஆண்டவர். 3வது முறை என்ன சொல்றாரு? இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. முதலாவது ஊழியக்காரன் மூலமா வார்த்தை வந்துருச்சு. இப்போ அடுத்தது நேரடியாக கர்த்தரே மோசே மரித்த பின்பு, ஊழியக்காரன் மரித்த பின்பு அவனோடு கர்த்தரே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். அதே ஒத்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ 3வது முறை கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவனை உற்சாகப்படுத்தும்படி யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனேப்பா உனக்கு. நிறைய பேர் வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பழைய புலம்பல் தான், பழைய குருடி கதவை திரடி, பழைய சோகம் தான், பழைய காரியத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டு இருப்பார். கர்த்தர் சொல்றாரு, நான் சகலத்தையும் என்ன பண்றேன், புதிதாக்குகிறேன். அடுத்து சொல்ற, நீ முந்தினதை என்ன பண்ண வேண்டாம், நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானது என்ன பண்ண வேண்டாம், நீ சிந்திக்க, அதை மறந்துரு. அதை மறந்துட்டாதான் நான் புதுசை செய்வேன்றாரு. நிறைய பேருக்கு அதை மறக்கிறதே கிடையாது. அதை மறந்தாதான் யோசுவா, இது வேதத்தில் யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். தான் தகப்ப வீட்டை என்றைக்கு அவன் மறந்தானோ அன்றைக்கு தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ பழைய காரியத்தை நம்ம மறக்கணும். ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது, ஆலயத்துக்கு வரும் பொழுது நாம் நம்மை புதுசாக மாற்றிக்கிட்டு, ஏற்கனவே நீங்கள் பலகையில் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதை எல்லாமே அழிச்சிடணும். அதெல்லாம் அழிச்சிட்டு பலகையை என்ன செய்யணும், புதுசாக மாற்றிக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பலகையில் புதிதாக வார்த்தைகளை எழுதுங்கப்பா,
ஏற்கனவே நான் எழுதுனதான காரியமெல்லாம் அழிச்சிட்டேன். என் நினைவுகள், என் சிந்தைகள், என் யோசனைகள், என்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் அழிச்சிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து நான் வெறுமையாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். வெறுமையான பாத்திரம் என நீங்கள் நிரப்பிடும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை வெறுமையாக ஒப்பு கொடுக்கணும். வரும்போதே நீங்கள் ஃபில் ஆகிட்டு வந்துட்டா, உங்களை நீங்கள் நிரப்பிக்கிட்டு வந்துட்டா எப்படி கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும்? வரும்போதே நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் விலை போகாத பாத்திரம் ஆண்டவரே, என்னை நிரப்பி விடுவீரா, உம்முடைய ஆவியினால என்னை நிரப்பி விடுவீரா என்று நம்மை தாழ்த்தி வரும்போது புதிய நன்மைகளினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். புதிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த கிருபை இல்லை, ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த மன்னா அல்ல. அந்த மன்னா அந்த நாளுக்கு போதுமானது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் வரும்பொழுது என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்றாரு, புதிய மன்னாவை கர்த்தர் நமக்கு தர்றாரு. எத்தனை பேருக்கு புதிய மன்னா வேணும்? நேற்றைய கிருபை நேற்றைய தினத்தோடு முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு நாளும் அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, காலைதோறும் அவருடைய கிருபை என்ன செய்யுது? புதியவைகளாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புதிய கிருபை வேணும்? எப்பவே சொல்றது தானே பாஸ்டர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். நீ அப்படி நம்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வாக்குத்தத்தமே கிடைக்காது. இப்போ புதுசாக ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு இல்லை? என்ன வாக்குத்தத்தம்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அடுத்து சொல்கிறேன், நான் மோசையோடு கூட நான் எப்படி இருந்தேனோ, எப்படி இருந்தார் மோசையோடு கூட? உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், அது போல தான் நான் உன்னோடு கூட இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையே சொல்லாமா? அவ்வளோ பெரிய நம்ம நினைக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நினப்பு தான் எதை கெடுக்குது? பொழப்பை கெடுக்குது. கர்த்தரை கையால் ஆகாதவராக நிறைய பேர் நினைக்கிறான். இது வரைக்கும் செய்யாதவர் இனிமேல செய்ய போறாரு அப்படின்னு தான் முட்டாளா இருந்துக்கிட்டு கர்த்தரை முட்டாளா நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. தான் பலவீனமா இருந்துக்கிட்டு கர்த்தரை பலவீனமா நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் எவ்வளவு பலவீனர்களா இருந்தாலும், நாம் எவ்வளவு லாய்க்கில்லாதவர்களா இருந்தாலும், நம்மை அழைத்ததான தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லாமா? அவ்வளோ பெரிய தேவன். அதனால தான் நம்ம ஆலயத்துக்கு வரும்போதே பெரிய தேவனை நாம் தேடி வருகிறோம். அதனால பெரிய எதிர்பார்ப்போடு கூட வரணும். நம்முடைய எதிர்பார்ப்பு பாத்திரம் பெருசாக இருந்தால் அவ்வளவு அதிகமாக கர்த்தர் நிரப்புவார். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தாகம் உள்ளவன் மேலே, அடுத்து சொல்கிறார் வறண்ட நிலத்தின் மேலே. தாகம் இருந்தால் ஒரு சொம்பு தண்ணி போதும் நமக்கு. ஆனால் நான் வறண்ட நிலமாக இருந்தால் ஆறுகள் ஓடி வரணும். உனக்குள்ள தாகம் இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கொடுப்பாரு. வறண்ட நிலம், தாவீது சொல்றான், வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குகிறது போல தேவனே என் ஆத்துமா உமக்காக ஏங்குகிறது. ஆலயத்துக்கு வரும்போது, ஜெபத்துக்கு வரும்பொழுது, அவருடைய பிரசனத்துக்குள்ள வரும்பொழுது வறண்ட நிலம் எப்படி தண்ணீருக்காக ஏங்குகிறதோ ஏக்கம் கொண்டு வரணுங்க. தாவீது தான் சொல்றான், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது, என் மாம்சமானது உம்மீது தாகமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆத்துமா மட்டும் கிடையாது, ஆத்துமா உள்ள இருக்குது, சரீரம் வெளியே இருக்குது. நம்மெல்லாம் இந்த சரீரமும் கர்த்தரோடு கூட இணையணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறோம்? நிறைய பேர் சரீரத்தில் எப்படினாலும் இருந்துக்கலாம், மனதளவில் நம்ம ஆண்டவரோடு அது நடக்காது. உன் மனது எங்கே இருக்குதோ அங்கே தான் உன் சரீரமும் இருக்கும். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரோடு கூட நாம் இருக்கணும். அப்போ நம்ம பழைய காரியத்தை மறக்கணும். நமக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறதான கர்த்தர். நான் கொண்டு வந்ததே வேற பிரசங்கம், ஆனால் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வசனம் புதுசாக வந்துக்கிட்டு இருக்குது? நான் யோசிக்காத வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறார். அது யாருக்காக கொடுக்குறாரு? தாகமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தரார். மோசே கண்மலையை அடிச்சுட்டு வந்து நிற்கிறான், ஆனால் தண்ணி வந்துருச்சு. ஆண்டவர் பார்க்க சொல்றாரு, நீ கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. அவன் அடிச்சுட்டு வந்து நிற்கிறான், ஆனால் தண்ணி வந்தது. யாருக்காக வந்தது? ஜனங்களுக்காக வந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்கள் எல்லாம், நாங்கள் கூட சில நேரத்தில் உடன்படிக்கையை, அந்த வார்த்தைகளை, உடன்படிக்கை கற்பனை பலகைகளை ஆண்டவர் கொடுத்த கஷ்டப்பட்டு 40 நாளுங்க இரவும் பகலும் தேவ சமூகத்தில் விழித்திருந்து காத்திருந்து மன்றாடி அந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றுட்டு கற்பனை பலகைகளை கொண்டு வரும்போது ஜனங்களுடைய முறுமுறுப்பு, அங்கே கீழே இருக்கிறதன வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை பார்த்த உடனே தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய மனிதனாகிய மோசே அவனுடைய ஆவியை ஜனங்கள் விசனப்படுத்தின பொழுது அவன் மனம் பதறி மனதார பேசல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய பேர் சண்டை போடுவாங்க. எப்படி சண்டை போடுவாங்க தெரியுமா? மனதார சண்டை போடுவாங்க. மனம் பதறி பேசுறதுக்கு சூழ்நிலையின் நிமித்தம் நம்ம கோபிக்க மனிதன் தானே, நமக்குள்ள கோபம் இருக்கணும். இல்லைனாக்கா நம்ம ஜடமாக தான் இருக்கணும், உணர்வு இல்லாமல் தான் இருக்கணும். கோபங்கள் வரலாம், ஆனால் பாவம் செய்யக்கூடாது.
கையை உயர்த்தியவர்களே சொல்லாமா? அநேக நேரங்களில் மோசேயை போன்றதான தேவ பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை அந்த கற்பனை பலகையை உடைச்சிடுறாங்க. கஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட பலத்தை ஏதோ ஒரு காரியத்துக்காக பயன்படுத்திடுறோம். ஆண்டவர் எதுக்காக நம்மை பலப்படுத்தி இருக்கிறாரோ அந்த காரியத்துக்காக நம்முடைய பலனை நாம் பயன்படுத்த வேண்டும். கையை உயர்த்தியவர்களே சொல்லாமா? ஆண்டவர் நல்லவர். நமக்கு ஆண்டவர் விளங்கி கொள்ள கர்த்தர் கிருபையை தருவார். அப்படின்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஞாபகப்படு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ பலம் கொண்டு, அப்படின்னா நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நமக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஏற்கனவே கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு முன்பாக கர்த்தர் தாமே போகிறவர். வார்த்தை வந்துருச்சு. அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அடுத்தது என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் வார்த்தையை கொடுத்த பிறகும் அவன் சோர்ந்து போயிருக்க கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ இப்போ இந்த வருஷத்துல ஒரு ஆறுதலின் வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் கூட கடந்த நாட்களில் ஆறுதலின் வார்த்தையை எடுக்கணும். இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற வாக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் போகும் போல இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்கிற, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வருஷம் நமக்கு ஒரு எருசலேம் போல இருக்குது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அப்போ ஆண்டவர் தேற்ற சொல்கிறார். ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று சொல்கிறார். தேற்றுகிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தர்றார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது, நீ பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாத, கலங்காத. நீ போகும். நான் சில நேரத்தில் காலைல அதிகாலையில் 3 மணிக்கு 3:15 அப்படி எழுந்து மேலே சபைக்கு ஜெபத்துக்கு வரும்போது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போதே அந்த வசனம் சகோதரி எழுதுனாங்க, பாரதி எழுதி அதை போட்டிருக்கு. அப்படி பார்த்தா, நீ பயப்படாத, நீ திகையாத, கலங்க. அந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு. எத்தனை பேர் நீங்கள் அதை வசனம் பார்க்கும்போது நம்மோடு பேசும் தெரியுமா? நம்முடைய தேவன் பேசுகிற தெய்வம். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? பாஸ்டர் பேசினா தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இரவெல்லாம் சொப்பனத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அன்றாட சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம் தேவன் பேசுகிற தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இன்னைக்கு வார்த்தை வருது, நீ பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாத, கலங்காத. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னோட இருக்கிறார். அப்ப ஏற்கனவே கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அடுத்தது கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். அப்படின்னா வேதத்தில் யாருக்குமே கொடுக்காத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். நீங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சு பார்த்தா, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு யோசுவாவை தவிர வேற யாருக்குமே கர்த்தர் கொடுக்கல அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். அடுத்தது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிறதான வாக்குத்தத்தத்தை யோசுவாவை தவிர வேற யாருக்குமே வேதத்தில் கொடுக்கல அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். நீ கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் தேடி பாருங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு தான் சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு மனுஷன் யாருக்கு வாக்குத்தத்தம் அப்படின்னா யோசுவாவுக்கு அந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். அப்படின்னா யோசுவாவை தவிர வேற யாருக்குமே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசுவா மற்றவங்களுக்கு கொடுக்கல, யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசேஷமான வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு விசேஷமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தரணும்? யாருக்கும் கர்த்தர் கொடுக்காத வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், யாருக்கு கர்த்தர் கொடுக்காத ஆலோசனைகள், யாருக்கு கர்த்தர் கொடுக்காத ஆசீர்வாதங்கள், விசேஷமான ஆசீர்வாதங்கள் எனக்கு தரணும்னு எத்தனை பேர் விரும்புகிறோம்? அப்போ விரும்பணும்னா நம்ம யாராக இருக்கணும் தெரியுமா? யோசுவாவா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். யோசுவாவாக இருந்தால் யோசுவாவை கவனித்து பார்க்கணும். ஆகாயத்து பறவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என்ன போஷிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ நம்மை போஷிக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்.
அவைகள் உழைக்கிறது கிடையாது. அவைகள் வந்து கஷ்டப்பட்டு ஆகாரத்தை கொண்டு வந்து களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறார். அப்ப அடுத்து சொல்றாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம்? அப்ப யோசுவா அந்த நாட்களிலே விசேஷித்தவன் தான். அவனுடைய காலம் முடிந்து போனது. இது நம்முடைய காலம். இது யோசுவாவின் காலம். இது தேவனுடைய பிள்ளைகளுடைய காலம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ நாம் யோசுவாவாக இருந்தா அன்றைக்கு கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப யோசுவா மரித்து போனா, ஆனா யோசுவாவின் தேவன் மரிக்கவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவன் மரித்து போனா, ஆனா வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறவன் மரித்து போகலாம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவது கிடையாது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்ப அவர் நமக்கு வார்த்தையை பேசுகிறவர். இன்றைக்கு என் நாவிலே வைத்திருக்கிறதான வார்த்தையை எடுத்து என் பிள்ளையின் நாவிலே வைத்து அவனை கர்த்தர் பேச வைக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்து உங்கள் வாயிலே கர்த்தர் வார்த்தைகளை வைத்து அவருக்காக உங்களை உபயோகிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது, வார்த்தையும் கர்த்தருடையது. ஆமென். ஊழியம் கர்த்தருடையது. ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவர். அப்படின்னா யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கணும். அப்படின்னா நாம் யோசுவாவை போல இருக்கணும். இன்றைக்கு யோசுவாவை வைத்து தான் சில வார்த்தைகளை சொல்லிட்டு திருவிருந்துக்கு நேரம் உங்களை நடத்திட்டு சீக்கிரம் அனுப்பிடணும்னு நான் விரும்புகிறேன். யோசுவாவை வைத்து சில வார்த்தைகளை உங்களோடு பேசணும்னு விரும்புகிறேன். யோசுவா என்றால் என்ன அர்த்தம்? யோசுவா என்றால் யெகோவா மீட்பு என்று அர்த்தம். சரியா? யெகோவா மீட்பு. அடுத்தது யோசுவா என்றதான அந்த யோசுவா என்பது கிரேக்க பாஷை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு என்று அர்த்தம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? யேசுவா. யோசுவா என்பது கிரேக்க பாஷை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இயேசு என்று சொல்லி அர்த்தம். இயேசுனா என்ன அர்த்தம்? ரட்சகர் என்று அர்த்தம். யோசுவானா என்ன அர்த்தம்? இன்னைக்கு யோசுவாவை பத்தி, இயேசுவை பத்தி இல்ல, யோசுவாவை பத்தி பார்க்க போறோம். யோசுவானா என்ன அர்த்தம்? யெகோவா மீட்பு. அப்படின்னா யெகோவா தேவன் யோசுவாவின் மூலமாக அவருடைய ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதாவது அவனுக்கு கர்த்தர் கொடுத்ததான தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான சத்துருக்களோடு கூட ஸ்தோத்திரம் எதிர்த்து அவர்களோடு யுத்தம் செய்ய யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? யோசுவா யாரு? யுத்தம் செய்யக்கூடியவன். அதனாலதான் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உயிரோடு கூட இருக்கிறதான நாளளவும் ஒருவன் என்ன பண்றது கிடையாது. அப்ப சோம்பலா இருக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருவாரா? எப்ப பாரு படுத்துக்கிட்டே இருக்கிறது, எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பாரு நம்ம விழுந்த நிலைமையில இருக்கிறது, இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் தருவாரா? வேலை செய்யறவனுக்கு தானே கர்த்தர் தருவாரு. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குல்ல, தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீசனுக்கு முன்பாக யார் நிற்பான்? சோம்பலா இருக்கிறவன், அசதியா இருக்கிறவன், தூங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவன். அவன் எங்க போய் நிற்பான்? நீசராய் இருக்கிறவர்கள். ஆனா ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவனுக்கு ஆண்டவர் அதிகமான நன்மைகளை கர்த்தர் தருவார். அவன் எங்க இருப்பான்? ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். அப்ப பரலோகத்தின் ராஜா யாருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தருவாரு? நீ உயிரோடு இருக்கிறதான நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து சோம்பேறிக்கு கர்த்தர் தர மாட்டாரு. நல்லா எழுந்து யுத்தம் செய்கிறவனை பார்த்து வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கிதியோன் யுத்தம் செய்யும்படியாக ஆலைக்கு சமீபமாக போரடித்து கொண்டிருந்ததான கிதியோனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு? வேலை செய்யறவன், தூங்கிக்கிட்டு இருக்கிறவன கிடையாது. நீங்க எல்லாம் தூங்குற கர்த்தருடைய பிள்ளைங்க இல்லை. எல்லாரும் காலைல எழுந்துக்கிறீங்க, அதிகாலையில் எழுந்துக்கிறீங்க. குணசாலியான ஸ்திரீனுடைய அந்த வாழ்க்கையை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் இருட்டோடு கூட எழுந்து தன் வீட்டாருக்கு படியளக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இரவிலும் அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவள் நித்திரை செய்தாலும் அவளுடைய இருதயம் விழித்திருக்கும். அவள் யாரு? ஜாக்கிரதை உள்ளவள்.
அவளுக்கு கர்த்தர் வார்த்தையை தருவார். நீ உயிரோடு இருக்கிறத, ஏன்னா வேலை செய்கிறியே, நீ யுத்தத்துக்கு போறியே, உன் மேலே ஒரு பட்டயமும் வந்து விடாதபடி உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் வார்த்தையை நான் கொடுப்பேன். நீ உயிரோடு இருக்கிறதான நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார் வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறோம்? எப்போ கொடுப்பார் தெரியுமா? எப்போ கொடுப்பாரு? நாம் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நம்முடைய சபையிலே இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, நம்முடைய வீட்டிலே நம்முடைய சொந்தங்களிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையானவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் செய்யக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்போ ஜெபத்துக்கு யார் வேணும்? ஜெபிக்கிறவன் வேணும். யுத்தத்துக்கு யார் வேணும்? யுத்தம் செய்கிறவன் வேணும். பட்டயத்தை உரையில போட்டுக்கிட்டா ரத்தம் சிந்தாதபடி பட்டயத்தை உரையிலே போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யுத்தத்துக்கு வந்துட்டோம், நான் யுத்தம் பண்ண மாட்டேன். ஜெபத்துக்கு வந்துட்டோம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். துதிக்க வந்துட்டோம், நான் துதிக்க மாட்டேன். ஆலயத்துக்கு வந்துட்டு நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன். எத்தனை பேர் நான் சபிக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது? எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னா யுத்தத்துக்கு வந்த பிறகு பட்டயத்தை கையில் எடு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக, என் சபையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்கு விரோதமாக, என் சொந்தங்களிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அருமையானவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளோடு கூட நான் எதிர்த்து நிற்கிறேன். அவனுக்கு விரோதமாக பட்டயத்தை எடுக்கிறேன். பட்டயம் தான் எது? இயேசுவின் நாமம். அதான் ஏற்கனவே நம்ம பாடணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எங்க எடுப்போம்? கையில எடுப்போம். சாட்சியின் வசனத்தினால நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்ப நமக்குள்ள பயப்படக்கூடாது. நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஜெபம் பண்ணிட்டா எதுக்கு பிசாசோட நமக்கு போராட்டம். ஒருத்தர் அப்படிதான் என்ன பண்ணாராம், சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அவங்க மனைவியை பார்த்து சர்ச்சைக்கு வந்தார். மனைவி ஏற்கனவே சர்ச்சைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்தவா. ஏதோ ஒரு லவ் மேரேஜ் நடந்துருச்சு. அவர் சர்ச்சைக்கு வந்துட்டார். கோடம்பாக்கத்தில் என்னை பார்த்து அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ பேசும்போது, பாஸ்டர், என் மனைவியின் மூலமாக தான் நான் சர்ச்சைக்கு வந்தேன். எனக்கு இயேசுனா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுறா, நான் கொஞ்சம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் தீவிரமாக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் எழும்பும்போது அவள் சொல்கிறா, ரொம்ப ஜெபம் பண்ணினா பிரச்சனை வந்துடும், அதனால் கொஞ்சம் ஜெபம் பண்ணால் போதும். ஏற்கனவே பல வருடங்களாக சர்ச்சைக்கு போயிட்டு ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவா. அவள் தான் என்னை கர்த்தருக்குள்ளே நடத்தணும். ஆனால் அவள் ஒன்றும் இல்லாதவளாக இருக்கிறா. அவளுடைய வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி எழும்புனா என்ன தடை பண்ணுறா? நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா, நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டா பிசாசுக்கிட்ட எதுக்கு போராட்டம், அதனால் ரொம்ப ஜெபம் பண்ணக்கூடாது. சும்மா லிமிட்டாக ஜெபம் பண்ணாவே போது, பயப்படவே கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு வாசிங்க. யாக்கோபு என்கிறதான பூச்சியே, இஸ்ரவேல் என்கிறதான ஜன கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற். கையை உயர்த்தலையே சொல்லாமா? பூச்சி தாங்க தாவீது, ஒரு பூச்சி. ஆனால் அவனுக்கு முன்னால் வந்ததான கோலியாத் யாரு? ஒரு பெரிய மலையை போயிட்டு பூச்சி மிதிக்க முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்தில், 15ஆவது வசனத்தில், இதோ போர் அடிக்கிறதுக்கு யார சொல்றாரு? ஏற்கனவே நீங்க வாசிச்சீங்களே, யாக்கோபு என்கிறதான பூச்சியே, இஸ்ரவேல் என்கிறதான சிறு அந்த சிறு கூட்டத்தை பார்த்து, அந்த பூச்சியை பார்த்து இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பூச்சிக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் பயப்படக்கூடாது. நான் பெரிய பிசாச, அவன் பயங்கரமானவன் தான், ஆனால் அவனை ஜெயித்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால் நீ பிசாசுக்கு பயந்து அப்படின்னு சொன்னால் நீ இன்னும் விசுவாசியே கிடையாது. பிசாசுக்கு நான் ரட்சிக்கப்பட்டவன்,
கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என்னை கர்த்தர் அதிகாரப்படுத்தி இருக்கிறாரு. பிசாசை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என்னை கண்டு அவன் தான் பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வேதத்தில் சொல்லப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா போதும். வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிச்சிட்டாவே யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னா யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோம். கீழ்ப்படிஞ்சா யாருக்கு எதிர்த்து நிற்கிறோம்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். எதிர்த்து நின்னா என்ன நடக்கும்? அவன் நம்மை விட்டு ஓடி போயிடுவான். எதிர்த்து நிற்கணும், எழும்பணும் ஆண்டவருக்காக. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மீகா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் என்ன செய்வேன்? நான் உன்னுடைய கொம்புகளை இரும்பு. அப்ப எழுந்து யார் போரடிக்கிறானோ? எத்தனை பேர் காலில் எழுந்து துதிக்கிறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எழுந்து காலைதோறும் காலையிலேயே நான் எழும்புறேன். லேட்டாக எழும்பக்கூடாது. லேட்டாக எழும்ப என்ன ஆகிடும்? மன்னா உருகி போயிடும். மன்னா என்பது எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை இழந்து போகணும்னா நீ லேட்டாக எழுந்துக்கலாம். வார்த்தை பலவீனமாக இருந்தா, உன் சரீரத்தில் பலவீனமாக இருந்தா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அந்த மன்னாவை பனியில் ஐஸ் கட்டியில் வச்சு கர்த்தர் பாதுகாத்து உனக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணாத. நான் சொல்கிறது புரியுதா? எதை மெயின்டைன் பண்ணாத? லேட்டாகவே நான் எழுந்துப்பேன். மெயின்டைன் ஒரு நாளில் எனக்கு ஜெபம் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் பழைய விசுவாசிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எனக்கு தான் தெரியும். 6 மாதம் நான் ஜெபமே பண்ணல. 6 மாதம் என்னால் ஜெபிக்கவே முடியல. வசனத்தை மாத்திரம் எடுக்கிறதுக்கு படுத்துக்கிட்டே வசனம். ஒரு வருடம் நான் பலவீனப்பட்ட நேரத்தில் 6 மாதம் ஜெபமே இல்லை. ஆனால் அந்த 6 மாதத்தில் தான் சபையில் கர்த்தர் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அது எப்படி தான் பிரசங்கம் பண்ண, எனக்கு பிரசங்கம் எடுக்க புதுசாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால் ஜெபிக்க முடியல. அதில் என்னால் முடியாத நேரத்தில் கர்த்தர் கிருபையை தந்துட்டார். இப்போ கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரே. நான் முட்டியில் நிற்கலைனாக்கா எனக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியுமா? பலவீனத்தின் நேரத்தில் கர்த்தர் பலத்தை தருவார். ஆனால் நம்ம பலப்படுத்தின பிறகும் நான் ஜெபிக்க மாட்டேன், கர்த்தருடைய கிருபை தாங்குனா, அவனை போல சோம்பேறி யாருமே கிடையாது. சோம்பேறிக்கு கர்த்தர் உதவி செய்யவே மாட்டார். சுறுசுறுப்புள்ளவனுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நாள் படுத்துட்டேன், எனக்கு முடியல, ஓகே, ஆண்டவர் கிருபையை தருவார். அடுத்த நாள் எழும்பணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காத. சும்மா அவர் பேசுவார், பாஸ்டர் என் சொத்துக்காக என் சுகத்துக்காக சொல்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். எழும்பணும், எழுந்து போரடி. அதான் ஆண்டவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தி தான் எழுந்து போரடிப்பா, எருசலேமின் குமாரத்தி அடிக்க மாட்டா. அவள் பேர் கிறிஸ்தவ, அவன் ஏதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணுன்றது மாத்திரம் சர்ச்சைக்கு வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாளே தவிர பரலோகத்துக்கு போகணுன்றது அவளுடைய நோக்கம் கிடையாது. எருசலேமின் குமாரத்தி. ஆனால் சீயோன் குமாரத்தி யாரு? எழுந்து போரடிக்கிறவ, எண்ணெய் நிரம்பினவ, ஆவியின் நிறைவை பெற்றவ, பரலோகம் போகிறதுக்கு ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறவங்க. இவங்கெல்லாம் யாரு? சீயோன் குமாரத்தி. அப்படி தானே? எருசலேமின் குமாரத்தி எப்போ பாரு சண்டை, எப்போ பாரு குழப்பம், எப்போ பாரு ஒரே தகராறு. இதெல்லாம் எங்கே போகாது? பரலோகத்துக்கு போகாது. எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்? எத்தனை பேர் சீயோன் குமாரத்தியா இருக்கணும்? சீயோன் குமாரத்திக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ எழுந்து போரடி. நீ எழுந்துட்டாவே, நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் எழுந்துட்டாவே, நீ எழுந்து போரடிக்கும் போது உன் கொம்புகளை நான் எப்படி மாத்துவேன்? இரும்பும். உன் குலம்புகளை நான் வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவ. கையை உயர்த்தலையே சொல்லாமா? நான் எழுந்து போரடிச்சா என் கொம்பு உடஞ்சிடும் போல இருக்குது, நான் எழுந்து போரடிச்சா என் குழம்பு தனியாக கழன்றும் போல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது, எழுந்து போரடிக்கும் போது கொம்பை எப்படி கர்த்தர் மாற்றிடுறாரு? இரும்பா மாற்றிடுறாரு. குழம்புகளை கர்த்தர் எப்படி மாற்றிடுறாரு? வெண்கலமாக மாற்றிடுறாரு. நானே விழுந்து போயிடுவேன்னு நினைக்கும் போது அநேகம் ஜனங்களை நொறுக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறவராக இருக்கு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது. கையை உயர்த்தலையே சொல்லாமா? பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பை கட்டளையிடுவது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் தாங்க யுத்தத்தில் வல்லவர்.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தயவு செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். நீ மரித்து போயிருந்தாலும் உனக்கு கர்த்தருடைய தயவு வந்துருச்சுன்னா உயிரோடு கூட எழுந்துப்ப. உயிரோடு கூட இருக்கிறதா உனக்கு கர்த்தருடைய தயவு வந்தாதான் உன்னால என்ன செய்ய முடியும்? ஜெயத்தை எடுக்க முடியும். அப்போ யுத்தம் யாருது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தர். அப்போ எவ்வளவு பெரிய யுத்தமா இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை, நாம் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை யாருக்கு கர்த்தர் கொடுத்தாரு? யோசுவாவுக்கு கர்த்தர் தந்தார். அதனால தானே யோசுவா எத்தனை ராஜாக்களை மடங்கடித்தான் சொல்லுங்கம்மா? 42. எத்தனை முறை சொல்றோம்? எத்தனை முறை பைபிள் வாசிச்சிருப்பீங்க? வாக்குத்தத்தம் எத்தனாவது அதிகாரம்? 31 இல்ல 31 வருது பார்த்தீங்களா? யோசுவா எத்தனை ராஜாக்களை மடங்கடிச்சான்? 31 ராஜாக்களை மடங்கடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லாமா? 31 ராஜாக்களை அவன் மடங்கடித்தான். அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து, நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாருங்களேன், மோசேக்கு கூட அவங்களால எதிர்த்து நிற்க முடிஞ்சது. ஆனா யாருக்கு எதிர்த்து நிற்க முடியல? யோசுவாவுக்கு எதிர்த்து நிற்க ஒரு பயணம் எதிர்த்து நிற்க முடியல. மோசேக்கு விரோதமா கூட கல்லை தூக்கினான். ஆனா கர்த்தர் இவனுக்கு கொடுத்துட்டார் வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன பண்றது கிடையாது. மோசையை விட இவன் கர்த்தரோடு பழகினவன் கிடையாது. மோசையை விட இவன் ரொம்ப ஜெபம் பண்ணவன் கிடையாது. மோசையை விட இவன் ரொம்ப உபவாசம் பண்ணவன் கிடையாது. மோசையை போல இவன் கர்த்தரை நெருங்கினவனும் கிடையாது. அப்படிதானே? அப்ப இவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கிறதான நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்க மோசையை எதிர்த்தாங்க, மோசையை கூட எதிர்த்தாங்க. ஆனா யோசுவாவுக்கு விரோதமா அவங்க எதிர்த்து நிற்கவே முடியல. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் என்ன? யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான். கையை உயர்த்தலையே சொல்ல. நீ சிங்கிளா இருந்த அப்படின்னா லபக்குன்னு விழுங்கிடுவான் பிசாசு. ஆனா நீ டபுளா மாறிடணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? டபுளா மாறணும்னா என்ன அர்த்தம்? அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, சில பேர் குடிச்சாதான் என்ன ஆகுவாங்க? குடிச்சு வெறி கொண்ட உடனே அவங்களுக்கு ஒரு புது பலன் வந்துடும். யாரா அப்படின்னு வந்து நிற்பான் குடிச்சதுக்கு அப்புறம். அப்படி தானே? குடிக்கல அப்படின்னா பயந்தாங்குழி போல அப்படியே போயிட்டு மறைஞ்சிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய பேர் கொலை எப்போ பண்ணுறான் தெரியுமா? எப்போ ஃபைட்டுக்கு யுத்தத்துக்கு எப்போ போகிறான் தெரியுமா? சண்டை கலவரத்தில் எப்போ போகிறான் தெரியுமா? அவன் போட்டதுக்கப்புறம், அவன் குடிக்கிறதுக்கு முன்னால் பயந்தாங்குழியாக இருப்பான். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மதுபானம் குடித்தாதான் அவன் வெறி கொள்கிறான். ஆனால் நீ மதுபானம் குடியாமலே வெறி கொள்றனா அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவு. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அந்த நிறைவு உங்களுக்கு இருக்குதா? பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குதா? வேதத்தில் எவ்வளவோ ஜனங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம்தான் கர்த்தர் அழைத்து அவர்கள் மேலே தமது ஆவியை கர்த்தர் என்ன பண்ணார்? அமர பண்ணினார். யோசுவாவின் மேலே, யோசுவாவின் நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் இருந்தாங்க. யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் மேலே அந்த தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அதனால தான் மோசேக்கு பிறகு அடுத்து கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாரு? அதுவும் சாதாரணமாக சொல்றாரா? வசனம் வாசிங்க. என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் எப்படி அவருக்காக கர்த்தர் மனிதனை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அதை அண்டர்லைன் பண்ணணும். யாரை கர்த்தர் செலக்ட் பண்ணி யாரை பேர் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல உன் கையை வை. கையை உயர்த்தி அல்லையா சொல்லாமா? எல்லார் மேலும் கையை வைக்க முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ சீக்கிரமா யார் மேலும் என்ன பண்ணாத, கையை வைக்காத. அவன் செய்கிறதான ரகசிய பாவத்துக்கு உடன்படாத. நீங்கள் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு யாருக்குனாலும் ஜெபம் பண்ணுங்க. கையை மட்டும் வச்சிங்களோ தொலைஞ்சிங்க. கையை என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது. யார் கையை வைக்கணுமோ அவங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரியா? ஒரு நாள் கர்த்தர் என்ன தைரியப்படுத்தினார். சரியா? எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு
வீட்டில் நான் இருந்துட்டு இருக்கும்போது, நானும் என் மனைவி இருக்கும்போது, அப்போ மேரேஜ் ஆன புதுசு, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் தான் போயிட்டு மைக் எடுத்துகிட்டு ப்ரைஸிங் ஆரம்பிக்கணும். அடுத்து தான் பாஸ்டர் வந்து நிற்பாங்க. 6 மணி சர்வீஸ். அப்போ 4 மணிக்கு இந்த தரிசனம் எனக்கு கிடைக்குது. மேலிருந்து 2 வெண்மையான கரங்கள் எனக்கு நேராக நீட்டப்படுது. நான் கீழே இருந்து என்னுடைய 2 கரங்களையும் எடுத்து அந்த கரங்களுக்கு நேராக உயர்த்தும் போது அவருடைய கரங்கள், என் கரம் அவரை பிடிக்கல, அவருடைய 2 கரங்களும் என் கைகளை பிடித்து கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கை மாத்திரம் அவருடைய கையை பிடிச்சிருந்தா சூழ்நிலை மாறும்போது அவரை விட்டுட்டு நான் ஓடி போயிடுவேன். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை மாறினாலும் அவரை விட்டு என்னால் ஓடவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய 2 கரங்களும் என் கரங்களை பற்றி கொண்டது. அந்த கை ஒரு நாளும் என்னை கைவிடாது. மனிதனுடைய கரம் என்னை கைவிட்டாலும் கர்த்தருடைய கரம் என்னை கைவிடாது. நடந்தது என்ன தெரியுமா? போயிட்டு ப்ரைஸிங் நடத்திட்டு வந்துட்டேன். அடுத்து பாஸ்டர் எடுக்கிறார் பிரசங்கத்துக்கு. பிரசங்கம் இல்லை, வர்ஷிப் நடத்துகிறாரு. எடுத்த உடனே பாஸ்டருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அந்த கரங்களின் கிரிய ஆகாய விரிவிலே நான் பார்க்கும் பொழுது 2 வெண்மையான கரம் எனக்கு நேராக நீட்டப்படுது. இதை விட ஒரு த்ரில்லிங்கான காரியம் என்ன தெரியுமா? அந்த ஆராதனை முடித்து ஃபஸ்ட்டு டைமு ஸ்டேஜிலிருந்து பாஸ்டர் கூப்பிடுறாரு. யாராவது ஒரு ஊழியக்காரன், ஏன்னா நான் ஊழியத்துக்கு போன புதுசு, மேலே ஸ்டேஜில் வந்து புதுசாக வந்த ஜனங்க மேலே கையை வச்சு ஜோமனுங்க அப்படின்னு ஆபேல் மேலே வா. யாராவது ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்ன பிரச்சனை இல்லை, ஆபேல் மேலே வா. அதான் ஃபஸ்ட் டைமு. என் கையை எப்படி நான் மற்ற விசுவாசிங்க மேலே புதுசாக வந்த பேய் பிடிச்சவன் கூட வருவான், அவன் மேலே எப்படி என் கையை வைக்கிறது? அதிகாரப்படுத்துகிறவர் அவருடைய கரம் என் கையை பிடிச்சவொன்னே ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள்ள நடந்ததை என்னால் பார்க்க முடியுது. அதனால தான் ஊழியக்காரனாகிய மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியை பெற்றிருக்கிற அந்த யோசுவாவை அழைத்து அவன் மேலே உன் கையை உயர்த்தலையே சொல்லாமா? 2 அந்த எர்த்தம் மெயினும் 2 டச் ஆகும்போது அங்கே ஏதோ ஒரு பல்பு எரியும். அப்படி தானே? லைட் வெளிச்சம் வரும். அப்படி தானே? எல்லாருமேலே கை வைக்கும்போது எல்லாம் நடக்காது. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த கிருபையும் சத்தியம் ஒன்று என்ன செய்யும்? சந்திக்கும், முத்தமிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்கள் அதுக்கேற்ற விதத்தில் ரெடியாக வந்தீங்கன்னா, நானும் அதற்கேற்ற விதத்தில் நான் இங்கே வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நீங்களே சும்மா அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஆயத்தமாக வரணும், நானும் ஆயத்தமாக வரணும். ஒரு மாடு மாத்திரம் உற்சாகமாக இருந்தால் வண்டி இழுத்துட்டு போக முடியாது. 2 மாடும் உற்சாகமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆகவே சரி, கையை வச்ச உடனே என்ன நடந்தது? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகி யோசுவாவின் மேல் தமது கைகளை வைத்தபோது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா வரலையே சொல்லாமா? மோசே போயிட்டு அந்த அந்த யோசுவாவின் மேலே கையை வச்ச உடனே அவன் ஞானத்தின் ஆவியின், ஏற்கனவே ஆவியை பெற்றவன், இப்போ வேற எக்ஸ்ட்ரா ஒரு ஆவி வந்துருச்சு. அது என்ன ஆவி? ஞானத்தின் ஆவி. கையை உயர்த்தலையே சொல்லாமா? அப்போ அந்த ஆவியை பெற்றதுனால என்ன நடந்தது தெரியுமா? ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனும் அவனுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. அந்த ஆவியானவர், ஸ்தோத்திரம், அவன் மேலே இருந்தது எல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த ஆவியானவர் அவன் மேலே இருந்ததுனால தான் அவனால் 31 ராஜாக்களை முறியடிக்க முடிந்தது. சிம்சோனை பாருங்க, அவன் மேலே யார் இருந்தது? திடீர்னு பார்த்தாக்க எத்தனை எதிரிங்க வந்துட்டாங்க? 1000 பெலிஸ்தர்கள் கும்பலாக வராங்க. எப்போ அவன் பார்த்தான், இன்றோடு கூட என் ஜோலி முடிஞ்சு. முன்னால் பார்த்தா ஒரு படை, சைடில் பார்த்தா எப்பக்கமும் திரும்பி பார்த்தா சத்ரு எப்படி வரான்? வெள்ளம் போல வரான். இப்போ அவனுக்கு தேவையானது என்னது? சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் தாமே கொடியேற்றி ஜெயம் எடுத்து தருகிறவர். அவன் என்ன நினைக்கிறான்? என்னால் முடியாதுன்னு நினைச்ச உடனே திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கின பொழுது அவன் கைகளில் இருந்ததான கட்டுகள் நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போச்சு. நடந்தது என்ன? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். திடீர்னு பார்க்குறான், கழுதையின் பச்சை தாடை எலும்பு இருக்குது. எடுத்தான் கையில், அதுவே போதும். அதன் மூலமா ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். எதனால நடந்தது? அவனுடைய சுய பலத்தினாலையா?
இல்லை ஜிம்முக்கு போய் போய் அவன் தன் சரீரத்தை ஒரு கட்டுமஸ்தான் போல வச்சிருக்கிறதுனால நடந்ததா? எப்பேற்பட்ட குண்டனா இருந்தாலும் ஒருத்தன் அடிக்க முடியும், 2 பேர் அடிக்க முடியும். 10 பேர் வந்துட்டான்னா ரஜினி கிடையாது. அவர் தான் ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி அடிப்பார். அவரால் மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாது. இப்போ நம்மளால எப்படி முடியும்? இப்போ உன்னை எதிர்த்து ஆயிரம். தான் தாவீது ஒரு இடத்துல சொல்றான், எனக்கு என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிறதன், சுற்றிலும் முன்னால தான் பார்க்குறேன், பின்னால் வந்தாலும் சரி, என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட. ஏன் தெரியுமா? கர்த்தரை எனக்கு முன்னால் நான் நிறுத்தி இருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது கிடையாது. நீ சுற்றிலும் படையெடுத்து ஏன் பின்னாலேயே நீ குழியை வெட்டினாலும் சரி, நான் அசைக்கப்பட மாட்டேன். வேதம் சொல்லுது, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினா தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அடைப்பை யார் பிடுங்குகிறானோ அவனை தான் பாம்பு என்ன பண்ணுது? கடிக்குது. யார் வேலியை எடுக்கணும்? வேலியை அடைச்சிட்டா அந்த வேலிக்குள்ள இருக்கணும், வேலி எடுக்கக்கூடாது. வேலி எடுத்தா என்ன நடக்கும்? சர்ப்பம் வந்து தீண்டும். பாம்பு கடிச்சா பரவாயில்லையா? வேலியை எடுக்கக்கூடாது, அந்த வேலிக்குள்ளாகவே இருக்கணும். சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்குது. வேதம் சொல்லுது, கெர்ச்சிக்கிறதான சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி என்ன பண்ணுறான். வகை தேடினா என்ன அர்த்தம்? உங்களை சொன்னாக்கா கஷ்டமாக இருக்கும்ல, அதாவது பயமாக இருக்கும். நான் என்னை சுற்றிலும் எப்போ கேப்பு கிடைக்கும் சுற்றி சுற்றி வரான். நான் விடமாட்டேன்னு சொல்லி தேவ பிரசன்னம், தேவ மகிமை, துதி, ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இதிலேயே நான் உழன்றுக்கிட்டு இருக்கும்போது என்னையே அறியாமல் என்னை சுற்றிலும் ஒரு மகிமை, ஒரு ஒளி வட்டம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அக்கினியை யார் நெருங்க முடியாது? பிசாசு நெருங்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? நாம் அவருடைய வேலிக்குள்ளே இருக்கணும். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவருடைய வேலிக்குள்ள இருக்கணும். ஞானத்தின் ஆவியினால யோசுவா நிரப்பப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆவியானவர் தான், அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும். வேதத்தில் யாரெல்லாம் தேவ ஆவியை பெற்றிருந்தானோ அவனெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வித்தியாசமாக கர்த்தர் அவனை பயன்படுத்தி இருப்பார். தாவீதின் மேலே யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். அதனால தானே அவன் வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். சவுலை மேற்கொண்டான். பெலிஸ்தியர்கள் 100 நுனித்தோலை கேட்கிறான். சவுல் பெலிஸ்தியருடைய கையில் விழுந்து போட்டனு. ஆனால் அவன் எத்தனை எடுத்துட்டு வந்தான்? 200 நுனித்தோலை எடுத்துட்டு வந்தான். 200 புருஷர்களை கொன்று அவன் நுனித்தோள்களை கொண்டு வந்து எண்ணி கொடுக்குறான். அவன் நினைச்சான் பெலிஸ்தியர்கள் கையில் போனா இவனை அவங்க போட்டுருவாங்க நினைச்சான். ஆனால் 200 பேர் இல்லை, 1000 பேர் வந்தாலும் போடுறதுக்கு அவன் மேலே யார் இருந்தது அப்படின்னா ஆவியானவர். யோசேப்பின் மேலே யார் இருந்தது? கர்த்தர்னு சொல்லக்கூடாது. யோசேப்பு அதான் பார்வோன் சொல்றான், தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ சொன்னானா இல்லையா பார்வோன்? அடுத்தது அவன் தானே அதிபதி. அடுத்தது தானியேலுக்குள்ள யார் இருந்தது? அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றான், விசேஷித்த தேவனுடைய ஆவி இவனுக்குள் இருக்கிறதே, உனக்குள் இருக்கிறதே. அதனால தான் தானியேலின் காரியம் பாபிலோனிலே ஜெயமா இருந்தது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எலியாவின் மேலே, எலிசாவின் மேலே யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். சிம்சோன் மேலே ஆவியானவர் இருந்தது. கிதியோன் மேலே யார் இருந்தது? எப்தாவின் மேலே யார் இருந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆவியானவரை பெற்றிருக்கிற மனிதர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். எத்தனை பேருக்கு எனக்குள்ள தேவ ஆவியானவர் வேணும்னா என்ன வேணும்? வாஞ்சை வேண்டும். வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்மாவை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நன்மையினால கர்த்தர் நம்மை நிரப்புகிறதான தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாஞ்சையை பெற்றிருந்த அந்த அவன். சரி, அடுத்தது வருகிற காரியம் யோசுவாவை குறித்து ஆரம்பித்தோம், நம்ம முடிக்கலை, நாம் டைம் ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை மீதி காரியத்தை நம்ம பார்ப்போம். இப்படி எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சீக்கிரமாக திருவிருந்து